ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர் தமிழ் சேனல். இந்த சேனலில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம 10ஆம் வகுப்பில் யூனிட் 23 விஷுவல் கம்யூனிகேஷன் காட்சி தொடர்பு அப்படிங்கிற பாடப்பகுதியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பாடப்பகுதியினுடைய லேர்னிங் அப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது ஃபைல்ஸ் அப்புறம் ஃபோல்டர் அதை பற்றியும் அதுக்குள்ள டிஃப்ரென்ஸை பற்றியும் அது எதுக்கு அவற்றை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறதும், அதே மாதிரி ஒரு சாஃப்ட்வேரில் எப்படி அனிமேஷனை உருவாக்குறது, அசைவூட்டம் எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஃபைல் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கணினி திரைன்னு சொல்கிறது மானிட்டர், அப்புறம் விசைப்பலகைங்கிறது கீபோர்டு, சுட்டிங்கிறது மவுஸ், மைய செயலகங்கிறது CPU. இதை பற்றி நம்ம அறிமுக வகுப்புகளை சின்ன கிளாஸில் நம்ம பார்த்துருக்குறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃபைல்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம எதுக்காக இந்த ஃபைல்ஸ்லாம் இது பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய தேவைகளின் அடிப்படையில் நம்ம ஒரு ஃபைலை எவ்வாறு சேமிப்பது, அதாவது ஒரு இன்றைய நிகழ்வுகள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கம்யூனிகேஷன் நம்ம ஒன்று டாக்குமெண்ட்டாவோ அல்லது ஒரு ஒளி வடிவமாகவோ ஒரு டெக்ஸ்ட் வடிவமாகவோ நம்ம சேமித்து வைக்கக்கூடிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். அதற்காக நம்ம ஃபைல் அப்படிங்கிறத ஒன்றை பற்றி நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஃபைலுங்கிறது என்னென்ன டைப்பில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அதில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக யூஸ்ஃபுல்லாக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஃபைல் அப்படின்னு எடுத்திங்கன்னா, மோஸ்ட் யூஸ்டு ஃபைல் ஃபார்மேட் அப்படின்னா டெக்ஸ்ட்டு, அதே மாதிரி இமேஜ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆடியோ, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம்டு, அதுக்கடுத்தது கம்ப்ரஸ்டு, அதுக்கடுத்தது வெப்பேஜ் அப்படிங்கிற டைப்பில் நம்ம ஃபைல்ஸை நம்ம பார்க்குறோம். முதல்ல டெக்ஸ்ட் ஃபார்மேட் அப்படின்னு பார்க்கும்போது அதில் என்னென்ன வகை இருக்குது அப்படின்னா TXT, .txt, .rtf, .docx, அதுக்கப்புறம் டாக் அப்படின்னும் .wpd அப்படின்னு சொல்லி அதே மாதிரி .msg அப்படிங்கிற டைப்பில் இருக்குது. இதில் TXTங்கிறது பார்த்திங்கன்னா இது ஜென்ரலாக ப்ளைன் டெக்ஸ்ட்டாக இருக்கக்கூடியது. RTFங்கிறது ரிச் டெக்ஸ்ட் ஃபார்ம் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா அதில் போல்டு, இட்டாலிக் ஃபாண்ட்டு இந்த ஸ்டைல்லாம் வரும். அதே டாக்ஸ் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா வேர்டு வேப்பன் XML டாக்குமெண்ட்டு அப்படின்னு சொல்லாது, மைக்ரோசாஃப்ட்டில் ஸ்டோர் ஆகிறதும் அதில் சேவ் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்டும் இந்த மாதிரி வடிவத்தில் ஸ்டோர் ஆகும். CSV அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சிம்பிள் ஃபார்மேட் டேபிளர் டேட்டா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது இது பட்டியலில் வரக்கூடியது, டேபிளர் கலமத்தில் வரக்கூடிய ரெக்கார்ட்ஸ், இந்த கமா, செப்பரேட் ஃபீல்டு இதெல்லாம் இருக்கக்கூடியது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா WPS அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும், மொபைலில் ஈஸியாக ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய ஒரு இதுதான். இந்த இதில் பார்த்திங்கன்னா கிங் சாஃப்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தின் மூலமாக இது தயாரிக்கப்பட்டது. அதே டாக் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா, மைக்ரோசாஃப்டோடைய பைனரி ஃபைல் ஃபார்மேட்டு தான் டாக் அப்படின்றது. WPD அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வேர்டு பர்ஃபெக்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது டாக்குமெண்ட் ஃபைல் ஃபார்மேட் அசோசியேட் வித் த வேர்டு பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. MSG அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்டோடைய அவுட்லுக் மெசேஜ் ஃபார்மேட் தான் இது மெசேஜுக்காக பயன்படக்கூடியது. இது எல்லாமே டெக்ஸ்ட் டாக்குமெண்ட். நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா இது இமேஜ் ஃபைல் ஃபார்மேட்டுங்கிறப்ப JPG, PNG, வெப்பி, அப்புறம் GIF, TIFF, அதுக்கப்புறம் BMP, EPS அப்படின்றதெல்லாம் இதனுடைய ஃபார்மேட்டில். இந்த JPGன்னு சொல்லக்கூடிய ஜாயிண்ட் ஃபோட்டோகிராஃபிக் எக்ஸ்பர்ட் குரூப்புங்கிறது பார்த்திங்கன்னா லாசி கம்ப்ரஷன் ஃபார்மேட். இது ஆக்சுவலி இது JPG கம்ப்ரஷன் ஃபோட்டோகிராஃபு அண்ட் அதர் இமேஜ்லாம் லாட் ஆஃப் டீட்டெயில்ஸ் இருக்கும், அதனால் இது JPGயில் தான் எடுப்பாங்க. PNGங்கிறது பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா நம்ம காமனாக எடுக்கக்கூடியது ஷார்ப் எட்ஜ் அண்டு டெக்ஸ்ட் இருக்கக்கூடிய போர்ட்டபிள் நெட்வொர்க் கிராஃபிக். இது வெப் அப்படின்றது பார்த்திங்கன்னா இது கம்ப்ரஷனாக இருக்கக்கூடியது. 24 பிட் RPG கலரில் இந்த வெப் பிக்சர் ஃபார்மேட் இருக்கும், நம்ம நெட்டில் எடுக்கக்கூடியதெல்லாம் இதில் வரும். அதே மாதிரி GIF அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா லிமிட்டெட் கலர் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடியது, கிராஃபிக் இன்டர்சேஞ்சு ஃபார்மேட், அதாவது யூஸ்டு ஃபார் அனிமேஷன் அண்டு ஸ்மால் இமேஜஸ்க்கு பயன்படுது. TIFF அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டேக்டு இமேஜ் ஃபைல் ஃபார்மேட்டுன்னு சொல்லக்கூடியது, ஹை குவாலிட்டி ஃபார்மேட்டு. இது காமன்லி யூஸ்ட் ஆஃப் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபி பிரிண்டிங்கில் TIFF அப்படிங்கிறது பயன்படுத்துவாங்க. இதை வச்சு தான் பெரிய ஃப்ளக்ஸ்லாம் ரெடி பண்ணும்போது அந்த பிக்சர் உடையாமல் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடியது தான், இந்த பிக்சல் கிளாரிட்டியில் இருக்கும் அப்படிம்பாங்க இல்லையா, அது மாதிரி.
பிஎம்பி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிட் மேப்பு. இது வந்து அன்கம்ப்ரஸ்டு ஃபார்மேட் தட் இஸ் காமன்லி யூஸ்டு பை மைக்ரோசாஃப்ட் விண்டோவில் பயன்படக்கூடியது. மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் பயன்படுத்தக்கூடியது. இபிஎஸ்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்கேப்சுலேட்டட் போஸ்ட் ஸ்கிரிப்ட் ஃபைல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வெக்டர் ஃபார்மேட்டில் காணப்படக்கூடியது. இது வந்து காமன்லி யூஸ்டு ஃபார் பிரிண்ட் கிராஃபிக்ஸில் பயன்படுத்துகிறாங்க. அந்த நான் முந்தைய சொன்ன மாதிரி ஃப்ளக்ஸு ரெடி பண்ணுறது, சினி போஸ்டர்ஸ், இந்த மாதிரி செட்டிங்க்கெலாம் பயன்படக்கூடியது, அது மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ ஃபைல் ஃபார்மேட்டுன்னு சொல்லக்கூடியது. இதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா MP3, WMA, அப்புறம் SND, வேவு, அப்புறம் RA, அப்புறம் .AU, அப்புறம் .AAC. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மூவி நெட்டில் டவுன்லோட் பண்ணுறோம்னா அட்வான்ஸ்டு ஆடியோ கோடிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 5.1 அந்த கிளாரிட்டியில் நமக்கு வந்து வரக்கூடிய வீடியோஸ்லாம் இதில் வரக்கூடியது. MP3 ஆடியோ ஃபைல்னு சொல்கிறது. இது காமனாக நம்ம வந்து மியூசிக் கேட்கக்கூடிய எல்லாமே. WMAங்கிறது விண்டோஸ் மீடியா ஆடியோ அப்படின்னு சொல்லக்கூடியது. இது மைக்ரோசாஃப்டோடைய ஆடியோ கம்ப்ரஷன் அண்டு ஸ்ட்ரீமிங் அண்டு டவுன்லோடிங் மியூசிக் வந்து இந்த மாதிரி தான் நமக்கு வரும். SNDங்கிறது வந்து சவுண்டு தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஜெனரிக் ஃபைலு. இது வந்து எக்ஸ்டென்ஷன் ஃபார் சவுண்ட் ஃபைல் ஆஃபன் அசோசியேட் வித் ஆடியோ டேட்டாவோடு இருக்கக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வேவ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வேவ் ஆடியோ வந்து காமனாக யூஸ்டு ஃபார் ஸ்டோரிங் அண்ட் ரெக்கார்டிங் ஆடியோ. இப்போ நான் வந்து இந்த வீடியோ எடுக்கிறேன்னா அது வேவ் ஃபைலாக கன்வெர்ட் ஆகும். அப்புறம் .RA அப்படிங்கிறது ரியல் ஆடியோன்னு சொல்லக்கூடியது. இட் இஸ் எ பிளேலிஸ்ட் ஃபார்மேட்டு காமன்லி யூஸ்டு ஸ்டோரிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிங் பிளேலிஸ்ட்டு. நம்ம வந்து இப்போ பிளேலிஸ்ட்டுன்னு படிக்கிறோம் இல்லைங்களா, இப்போ அமேசான் மியூசிக் அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. .AU அப்படிங்கிறதுனா ஆடியோ ஸ்டோரிங் ஆடியோ டேட்டா காமன்லி அசோசியேட்டட் சன் மைக்ரோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுடைய ஆடியோ சிஸ்டம். அவங்களுடைய ஃபைல்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கும். .AACங்கிறது ஆல்ரெடி நான் சொன்னது தான். ஆடியோ கோடிங் அட்வான்ஸ்டு ஆடியோ கோடிங் அப்படின்னு சொல்கிறது. இன்வேக் சவுண்டு ஃபீல்டு டிசைன் ஃபார் பேக்கடு விர்ச்சுவல் சவுண்ட் அண்டு டியூன் டேட்டா அப்படிங்கிறதுல இந்த .AACன்னு பயன்படுத்துகிறாங்க. இப்போ நம்ம நெட்டில் டவுன்லோட் பண்ணக்கூடியது 5.1, அதே மாதிரி டால்பி அட்மாஸ் அந்த மாதிரி ஹையர் எண்டில் மியூசிக்லாம் இந்த மாதிரி இதில் ஸ்டோர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ஃபைல் ஃபார்மேட் அப்படின்னு சொல்கிறது MP4ன்னு சொல்கிறேன் சாரி. அடுத்து வீடியோ ஃபைல் ஃபார்மேட் அப்படின்னு பார்க்கும்போது MP4 அப்படின்னு சொல்கிறது MPEG-4 ஃபைல் ஃபார்மேட்டுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. மல்டிமீடியா கண்டெய்னர் ஃபார்மேட். இட் இஸ் காமன்லி ஸ்டோர்டு வீடியோ அண்ட் ஆடியோ டேட்டா. அதே மாதிரி 3GP அப்படின்றது பார்த்திங்கன்னா இதுவும் வந்து 3GPP மல்டிமீடியா ஃபைல் தான். இதுவும் வந்து இது காமன்லாக வந்து மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்மேட்டு. AVIங்கிறது பார்த்திங்கன்னா அண்ட் ஓல்டர் ஃபார்மேட். இது ஆடியோ வீடியோ இன்டர்லீவ் ஃபைல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு மீடியா கண்டெய்னர் ஃபார்மேட்டு. இது ஸ்டில் வந்து நிறையா டிவைஸில் வந்து இது சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. நம்ம வீடியோ பிளேயரில் வந்து பார்த்திங்கன்னா டெக்கில் பயன்படுத்துவாங்க அந்த காலத்துலலாம். அதெல்லாம் AVIயில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் MPEG வந்தது, அப்புறம் MP4லாம் வந்துச்சு. இந்த MPEG பார்த்திங்கன்னா MPEG வீடியோ ஃபைலு ஓல்டர் வீடியோ கம்ப்ரெஷன் இப்போ தான் நான் சொன்னேன். அப்புறம் .MOV அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்பிள் குயிக் டைம் மூவி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆப்பிள் டிவைஸ் இருக்கு இல்லையா, இப்போ ஐஃபோன்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி இதில் இந்த ஃபார்மேட்டில் தான் மூவி டவுன்லோட் ஆகும். WMV அப்படின்றது விண்டோஸ் மீடியா வீடியோ பிளேயர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஃபார்மேட் வந்து பார்த்திங்கன்னா காமனாக வந்து மைக்ரோசாஃப்ட், இப்போ நம்ம ஆஃபீஸில் மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரி டிவைஸில் இருக்கக்கூடியதெல்லாம் இந்த ஃபைல் ஃபார்மேட்டில் இருக்கும். அடுத்து ப்ரோக்ராம் ஃபைல் ஃபார்மேட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா C அப்படின்னு .Cன்னு சொல்கிறது C++ சோர்ஸ் ஃபைல் கோடு இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி .CPP அப்படின்னு சொல்லக்கூடியது C++ சோர்ஸ் கோடு இது. அப்புறம் ஜாவாங்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வந்து சன் மைக்ரோ சிஸ்டத்தில் இருக்குது, ஆரக்கல் கார்பரேஷன்ஸில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இந்த ஃபார்மேட் இருக்கும். நம்ம இப்போ பழைய மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே அதில் தான் ரெடி பண்ணியிருப்பாங்க. அப்புறம் .pv அப்படிங்கிறது பைத்தான் ஸ்கிரிப்ட் அப்படின்றது இப்போ லேட்டஸ்ட்டில் இருக்கக்கூடிய நிறையா சாஃப்ட்வேர் வந்து இதில் தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா டெவலப்டு பை கைடோ வான் ரோசம் அண்டு ஃபஸ்ட்டு ரிலீஸ்டு இன் 1991 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் .jsங்கிறது ஜாவா ஸ்கிரிப்ட்டுங்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா வெப்பேஜெலாம் இப்போ நம்ம இப்போ பார்க்குற வெப்பேஜே வந்து இந்த ஜாவா ஸ்கிரிப்டில் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் .ts அப்படிங்கிறது டைப் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்கிறது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் செட் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. .cs அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சோர்ஸ் கோட் ஃபைலு. இது வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மைக்ரோசாஃப்டோடைய இருக்கக்கூடிய பார்ட்டில் இருக்கக்கூடிய .NET ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிற சாஃப்ட்வேரில் இது பயன்படுது. அப்புறம் .swift அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்திங்கன்னா இது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஃபார் ஆப்பிள்
ஓஎஸ்க்கு இந்த ஐஃபோனு இந்த மாதிரி மேக் ஓஎஸ்ஸு வாட்ச் ஓஎஸ்ஸு டிவி ஓஎஸ்ஸு லினக்ஸ் அப்ளிகேஷன் மொபைல் அப்ளிகேஷன் எல்லாமே இந்த ஸ்விஃப்ட்டுங்கிற சோர்ஸ் கோடில் தான் பயன்படுத்துகிறாங்க. அடுத்து .dta அப்படிங்கிறது டாக்குமெண்ட் டைப் டிஃபைன் ஃபைல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது டேட்டா சோர்ஸ் ஃபார்மேட்டு. இது காமனாக வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமில் இந்த .dta அப்படின்னு பயன்படுகிறது. அப்புறம் ஐபிஎல், அப்புறம் ஐஎஸ்ஹெச், ஐபிஏடி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து பேட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து காமனாக வந்து கமாண்டில் வரக்கூடியது. இது விண்டோஸ் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய கமாண்ட் ஃபைல்லாம் இதில் இருக்கும். இந்த .com நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க, கமாண்ட் ஃபைல் இது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிமெயிலில் பார்த்திங்கன்னா .comனு வருது இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ்க்கெலாம் இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஸ்டு ஆர்ச்சிவ் ஃபைல் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து பார்த்திங்கன்னா .rar சொல்லுவாங்க. WinRAR கம்ப்ரஸ்டு ஆர்ச்சிவ் எல்லா ஃபைலையும் வந்து கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இது பயன்படுது. யூஜின் ரோசெல் அப்படிங்கிறவர் இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. இன்னொரு ஃபார்மேட்டு ரேர் மாதிரியே இன்னொரு ஃபார்மேட் என்ன ஜிப்புன்னு சொல்லக்கூடியது. ஜிப்டு ஃபைல் அப்படின்றது லாஸ்லெஸ் டேட்டா கம்ப்ரஸ்டு ஃபார்மேட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுவும் அதே மாதிரி .hqx அப்படின்றது பைனக்ஸ் அப்படின்றது. இதெல்லாம் நம்ம ரேராக தான் நம்ம பயன்படுத்துகிறோம் நம்ம இதில். அப்புறம் .ariன்னு ஒன்று, .tar இதெல்லாம் வந்து கம்ப்ரஸ்டு ஃபைல். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா .arc அப்படின்னு இருக்குது. ARC ஆர்ச்சிவ் ஃபைல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து பார்த்திங்கன்னா ARC ஃபைல்ஸ் ஆர்ச்சிவ் ஃபைல் யூஸ்டு ஃபார் கம்ப்ரஸிங் அண்ட் ஸ்டோரிங் ஃபைல். இப்போ வந்து நம்ம கம்ப்ரஸ் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்மேட்டில் ஸ்டோர் ஆகுது. அப்புறம் .sit அப்படின்னு சொல்லக்கூடியது .gz அப்படின்னு சொல்கிறதுலாம் இது வந்து கம்ப்ரஸ்டு ஃபார்மேட்டு. அப்புறம் .z மட்டும் இருக்குது கம்ப்ரஸ் ஃபைல். z ஃபைல் இஸ் ஏ கம்ப்ரஸ்டு ஃபைல் ஃபார்ம் அசோசியேட்டட் வித் த கம்ப்ரஸ் ப்ரோக்ராம் இன் யூனிக்ஸ் சிஸ்டம். யூனிக்ஸ்ன்னு சொல்லி ஒரு சிஸ்டம் இருக்குது. எப்படி விண்டோஸு லினக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு யூனிக் சிஸ்டம் இருக்குது. அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா வெப்பேஜ் ஃபைல் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் HTML, .htm, அப்புறம் .xhtml, அப்புறம் .asp, .css, அப்புறம் .aspx, அடுத்தது .rss அப்படிங்கிற அப்டேட் ஃபைல்லாம் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபைல் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ ஃபைல் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு நான் இவ்வளோ விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் நிறையா ஃபைல் ஃபார்மேட் பற்றி உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நம்ம புக்கில் வந்து பார்த்திங்கன்னா டாக்கு, அப்புறம் EXL, PPT, PDF அப்படின்றதெல்லாம் பிடிஎஃப்பில் வந்து ஒரு ஃபைல் ஃபார்மேட்டு. இப்போ நான் பார்த்துட்ருக்கிற இந்த பேஜ் வந்து பிடிஎஃப்பில் தான் இருக்குது. இதில் எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. அதே PPTங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம டெக்ஸ்ட்டை வந்து அனிமேட்டடோட நம்ம வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடியது. JPG பார்த்தாச்சு. இது எல்லாமே இது வந்து இமேஜ் ஃபைல் ஃபார்மேட். இதெல்லாம் இது டெக்ஸ்ட் ஃபைல் ஃபார்மேட்டு. அப்புறம் இது வந்து ஜிப்பு கம்ப்ரஸ்டு. இது வந்து வெப் ஃபார்மேட்டு. HTML வெப் ஃபார்மேட்டு. MP3 வந்து ஆடியோ ஃபார்மேட்டு. AVI வந்து வீடியோ. வேவ் வந்து ஆடியோ ஃபார்மேட்டு. DLL வந்து சிஸ்டம் செட்டிங்க்கான ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வரக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாமே இதில் வரக்கூடியது. சிஸ்டம் சார்ந்த ஃபைல் எல்லாமே இருக்குது. டெக்ஸ்ட் வந்து நார்மலாக கஷ்டமாக இருக்கக்கூடிய, அதாவது கஷ்டம்னா என்ன, நார்மலாக பயன்படக்கூடிய வேர்டு ஃபைலில் இது பயன்படக்கூடியது. அடுத்தது கோப்பு அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வந்து நம்ம எல்லா சிஸ்டத்துலேயும் பார்த்துருப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃபைலில் கூட பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இங்கே ஃபோல்டர்ஸ் நிறையா இருக்கும். இந்த சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஃபோல்டரு, இதெல்லாம் வந்து ஃபைல் ஃபார்மேட்டு. இது EXEங்கிறது ஒரு ஃபைல் ஃபார்மேட்டு, சாஃப்ட்வேரோடைய ஃபைல் ஃபார்மேட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ஃபைல் ஃபார்மேட்டு. இது வந்து ஃபோல்டருக்குள்ளார பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து கிளாஸோடைய உள்ளார பிடிஎஃப்பில் நான் இந்த லெசனோடைய PDF வச்சுருக்கேன். இது மாதிரி தான் வந்து ஒரு நமக்கு என்னென்ன தேவையோ அந்த தொகுப்புகளை எல்லாத்தையும் இதுக்குள்ளார சேமித்து வைக்கிறதுக்கு தான் இந்த ஃபோல்டர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். அது வந்து நம்ம ஃபோல்டருங்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா கோப்பு தொகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பல கோப்புகளை உள்ளடக்கிய பெட்டகம் போன்றது. எப்படி நம்ம லாக்கர் மாதிரி வச்சுக்கலாம். இதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டர் லாக் அப்படிங்கிற அமைப்புலாம் இருக்குது. இது எப்படி நம்ம போகிறோம் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஸ்டார்ட் அப் இருக்கும். எப்படி இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட்னு இருக்கிற மாதிரி இதை நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இப்படி உள்ளார வரும். இதில் நம்ம உள்ளார போய் நம்ம ஃபோல்டர்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம்.
ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ஃபோல்டராக தான் நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய இதை வந்து சொல்லியிருப்போம். இது வந்து எப்படி அப்படின்னா நமக்கு தேவையான மற்ற குறிப்புகளாக சேகரிக்கலாம், படங்களாக வரைஞ்சி அதை வச்சுக்கலாம், அசைவூட்டு படங்களை தயாரிச்சுக்கலாம். இதெல்லாம் தனித்தனியாக நம்ம வந்து ஒரு ரேக்கில் எப்படி வச்சுருக்கிறோமோ அதே மாதிரி நம்ம சிஸ்டத்துக்குள்ளார நமக்கு தேவையான குறிப்புகளை வந்து நோட் பேடாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி வரையப்பட்ட நீங்களே வரைஞ்ச ஒரு பெயிண்ட்டாக இருந்தாலும் சரி, இதுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேரை போட்டு நம்ம வந்து அதில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதுதான் இப்போ எப்படி வந்து நம்ம வந்து இங்கே எப்படி கோப்பு மாதிரி ஒரு பை மாதிரி வச்சுருக்கோமோ அது மாதிரி நமக்கு தேவையானது எல்லாத்தையும் அதில் சேமித்து வைக்க முடியும். அது எழுத்தாக இருக்கலாம், டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், அல்லது இமேஜாக இருக்கலாம், அல்லது ஒரு சாஃப்ட்வேராக இருக்கலாம், எது வேணுமோ, அல்லது ஒரு இசை குறிப்பாக இருக்கக்கூடிய ஒரு MP3 சாங்ஸாக இருக்கலாம். இது எதாக இருந்தாலும் அதை வந்து நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதாரணமாக நிழற்படங்கள், ஒளிப்படங்கள், வரைபடங்கள், அசைவூட்டு படங்கள் போன்ற அனைத்தையும் கணினியின் உதவியுடன் எளிதாக செய்ய முடியும். காட்சி தொடர்பு சாதனத்துக்கு திரைப்படம் ஒரு சிறந்த சான்றாக இருக்குன்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. தொகுப்பு உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதில் ஏதேனும் உங்களுக்கு குறைகள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை போடுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ தொகுப்பை பார்த்த அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.